ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் புதுசாக வந்துட்டு இருக்கு. அதில் உணவுத்துறையில் நிறைய வந்திருக்குன்னு சொல்ல முடியும். நிறைய பேக்கரி பிரியாணிகள் வந்திருந்தாலும் தனியாக வீட்டில் சமைக்கிற மாதிரி பாய் வீட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து புதுசாக கடை இருந்திருக்காங்க. இந்த கடை பேர் வந்து பார்த்தோம்னா அப்பாஸ் கிச்சன் ஹோம் டேஸ்டி அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. எந்த இடத்துல இருக்குன்னா நம்ம ராமநாதபுரத்தில் மிகவும் பரபரப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொன்னால் இந்த சாலைத்தீர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரபரப்பாக இருக்கும். இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாருமே வீட்டு முறைப்படி மொபைல் சாப்பிடணும், வீட்டு முறையில் ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி தான் இந்த ஒரு கடை இன்னைக்கு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தோம்னா பழைய அஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ராம்நாடு எல்லா ஜவுளியும் இங்கே தான் வாங்கினாங்க. ஸோ அந்த ஒரு பில்டிங்கில் தான் இந்த அப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ள டேஸ்ட் எப்படி இருக்கு, மக்கள் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல இந்த பிரியாணி எந்த கெடுபடுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அப்படியே கிட்டத்தட்ட 7 அடி வரும். அண்ணா நல்லா இருக்கீங்களா? ஸ்டெப் ஒன்று போடுங்க. பார்த்தீங்களா விஜயா தோத்துருவாப்புல தளபதி விஜய் அண்ணன் மூமெண்ட்டை பார்த்தீங்களா? அதே தான் நல்லா வாங்கி குத்துங்கண்ணே. கரடி ஆடுற ஆட்டத்துக்கு பதில் சொல்ல முடியாது. கரடி என்ன மாஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. கரடி என்ன தம்பி என்ன செஞ்ச கரடிக்கு என்ன செஞ்சு கேட்டேன். ஏன் அதுக்குமே போக சொல்றியா கரடியா? கரடி நல்லா இருக்கா? பிரியாணி எதுக்கு வந்தீங்க? பிரியாணி வாங்கவா? வா சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல பிரியாணி வாங்க. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. வாவ். வேற என்ன பேரு? அப்பா கிச்சன் வச்சிருக்காப்லையா? அப்பா கிச்சன்ல வேலை செய்வாப்லையா? அதெல்லாம் யாரு பார்த்தா இப்ப கரடி கூட ஆடிக்கிட்டே இருக்கேன். கரடி கூட கிராண்ட் ஓப்பனிங் அப்பாஸ் கிச்சன் சாலத்தில் நடந்துருச்சு. அண்ணன் வந்து வாங்கிக்கலாம் பார்சல். உள்ள எவ்வளவு இருக்கு? மொத்தம் 3 டிஃபன் பாக்ஸ் இந்த இருக்கு. பாத்தீங்களா டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி கொடுத்துட்றாப்ல. அம்மா வீட்ல இருந்து கொடுத்துட்ற மாதிரி. அதனால தான் இது ஹோம்மேட் கிச்சன் சொல்றது. ஓகேண்ணா டிஃபன் பாக்ஸ் ஓகேண்ணா. வேற என்ன? உள்ள சிக்கன் பிரியாணி அவ்வளவுதான். தாளிச்சா தயிர் வெங்காயம். ஓகேண்ணா ஓகேண்ணா எல்லாமே கொடுத்துருக்காப்ல. இது சாப்பிட்டு பாத்தீங்களா பிரியாணி? வாவ் தயிர் வெங்காயம் எல்லாமே கொடுத்துருக்காப்ல. நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். இங்க பார்னர்ல அப்பா கிச்சன் இருக்கு. நான் இங்க சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும். இப்போ இன்னைக்கு ஓப்பனிங்க்கு இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கேன். ஓகேண்ணா. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கானா இங்கிட்ட வந்து வேமா வாங்கியாச்சு. சரி சரி. இப்போ ராம்நாட்டில் வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட பிரியாணி கடைகள் இருக்கு. ஆமா. இருந்தாலும் வீட்டு முறைப்படி பிரியாணி புதுசா திறந்திருக்காங்களே. அது ராமநாடு மக்கள் சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க கண்டிப்பா. பிரியாணினாலே நம்ம ஊர் தானே, ராமநாடு தானே. அது பாய் வீட்டு பிரியாணி கடை வந்தாலும் ஃபேமஸ் தான். நீங்க டென்டனா லாரியா இறக்குனாலும் பிரியாணி சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்கு. அது வீட்டு பிரியாணி ஸ்பெஷல் கொடுக்குறான்னா இதை விட நல்லா சிறப்பா தான் இருக்கு. ஓகே வீட்டு பிரியாணி இன்னும் 2 வாய் சேர்த்து சாப்பிடலாம். நல்லா இருக்கு சூப்பரா. கூட 2 டிஃபன் பாக்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். ஒருத்தர் ஓகே நானே 3 வாங்கியிருக்கேன். மயன் 1 வச்சிருக்கேன். 4 வாங்கியிருக்கேன். நான் அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு ஒரு 4 வாங்கியிருக்கேன். தொடர்ந்து நம்ம ராமநாதபுரத்தில் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. வந்து அளமதிக்கிட்டு சொல்ல முடியும். மணி கரெக்டா 11 மணிக்கு சூப்பரா ஓபன் பண்ணிட்டாங்க. கடையோட இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஓபனிங் ஆஃபரா டிஃபன் பாக்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் அம்மா கொடுத்துற மாதிரி பிரியாணி பண்ணிருக்காங்க. அதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் இங்க லைன்ல காத்திருக்காங்க. இதுதான் வந்து உள்ள வந்து சாப்பிடுற இடம் எல்லாமே. இதுக்கு மேல் ஃப்ளோர்ல மக்கள் ஃப்ரீயா உட்காந்து சாப்பிடுற மாதிரி சூப்பரான இடம் இருக்கு. அதுலயும் பார்த்து மக்கள் நிறைய ரிவ்யூ கேட்போம். பிரியாணி நல்லா இருக்கா? இன்னும் நாங்க சாப்பிடல. இப்பதான் வாங்கி இந்த பைக் கிடைச்சிச்சா? பத்தில பையில வாங்கிட்டு போறோம். இங்க வந்துமா அப்பாஸ் கிச்சன் வீட்டு முறையில சமைக்கிறாப்ல. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீங்க பிரியாணி சமைச்சிருக்கீங்களா? நாங்க பிரியாணி போட்டுருக்கோம். ஆட்டு பிரியாணி போட்டுருக்கோம். கோழி பிரியாணி போட்டுருக்கோம். எல்லா பிரியாணி போட்டு சாப்பிடுறோம். இவங்க திடீர்னு வீட்ல சமைக்கிறாங்க. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தெரியல உள்ள இடத்துல தான் இந்த இடம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு பெரிய ஏரியான்னு சொல்ல முடியும். இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாமே சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம வந்து ஹோட்டலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்டா இருக்கட்டும், நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீண்ட மாதிரி ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் லேயர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டா வந்து அந்த சேர் ஃபெசிலிட்டிஸுமே மரத்தில் அடிச்சு உட்காந்து ஃப்ரீயா சாப்பிடும் போது ஒரு வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் தான் அந்த கடைசி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய கடைனே சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு 60லேருந்து 70 பேர் சாப்பிட முடியும். அதே மாதிரி ஒரு பெரிய ஹாலே இருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் லேயர் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 50லேருந்து 200 பேர் வந்து ஒரு பார்ட்டி ஹால் கொண்டாடுற அளவுக்கு சூப்பரான இடம் பண்ணியிருக்காங்கன்னு மெயின் ஃபோக்கஸ் அதுதான். நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு பர்த்டேவோ நடந்துச்சு அப்படின்னா மேலே வந்து 50லேருந்து 200 பேர் வந்து அக்கமடேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வீட்டு முறையில் பிரியாணி தர்றதுக்கு தான் இவங்களோட பெரிய மோட்டிவ். 1 மணிக்கு ஆரம்பிச்சு மணி 1 மணி ஆனாலும் மக்கள் வந்து இன்னும் கூட்டத்தில் அந்த பிரியாணி வாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலே போய் அந்த ஹாலை பார்ப்போம். ஹாலில் என்ன அக்கமடேட் பண்ணலாம். உங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சுனாலும் அந்த ஹாலை வந்து சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹாலுக்கு நம்ம மேலே போகும்போது அந்த ரெட் காம்பைட் அப்படின்னு சிவப்பு கம்பளை வரவேற்பு மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கு. அப்படியே மேலே போனால் அண்ணன் வராரு. அண்ணன் பிரியாணி இருக்கான மேலே அதெல்லாம் அண்ணன் டோக்கன் வாங்கினா தருவா. நான் மறந்துடும் டோக்கன் வாங்கிட்டு வந்துருங்க. எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் ஒரு பார்ட்டி அக்கமடேட் பண்ணுறதுக்கு சிட்டிக்குள்ள இடமே கிடையாது. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் அப்பா கிச்சனோட டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து 50லேருந்து 200 பேர் வந்து அக்கௌண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடம். இந்த இடம் முழுவதுமே கிளாஸ் போட்டாங்கன்னா
எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற அந்த சாலை தெருவை ரசித்து பார்த்துக்கிட்டே அந்த ஃபங்க்ஷனை கொண்டாட முடியும். ஸோ இந்த ஏரியா பார்க்குறோம் அப்படின்னா 50லேருந்து 200 பேர் அக்கமடேட் பண்ணி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு கொலாபரேஷன் எது பண்ணாலுமே நீட்டாக ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கையால் சமைச்ச ஒரு ஹோம்மேடு ஒரு பிரியாணி வந்து அவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து உணவு வகையில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே கிடைக்க போகுது. ஸோ அப்பாஸ் கிச்சனோட ஒரு பெரிய டைனிங் ஹால் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வந்து டோக்கன் வாங்கிட்டு அந்த பிரியாணி வாங்குறதுக்கு மக்கள் எல்லாம் ஆரவாரமாக இருக்காப்புல. டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுக்கறதுனால நல்ல ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? எப்படி பிரியாணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆரம்பத்தில் அமர்களை படுத்துறாப்புல ஏன்னா அப்பாஸ் கிச்சன் அப்பா சமைக்கிற பிரியாணி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். பிரியாணி கொடுத்து அதுக்கு வெங்காயம் கொடுத்து அதுக்கு ரைத்தா கொடுத்து அதோட சேர்த்து ஸ்வீட் பீடாவும் கொடுக்குறாப்புல. ஸோ ஸ்வீட் பீடா ஃப்ரீயாகவே கொடுக்குறாப்புல. வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ராம்நாட்டில் ஒரு பெரிய ஐக்கான வர போகிற இடம்னே நம்ம சொல்லிட்டோம். பழைய அஸ்மாஸ் இப்போ வந்து அப்பா கிச்சனாக மாறிடுச்சு. ஓப்பனிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்கிற ஃபைனல் அவுட்புட்டுக்கு வந்தோம்னா அப்பாஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸு. அதிகமாக நம்ம வந்து வாசகன் பாத்திரங்கள் தான் வாங்கியிருப்போம். பட் ஆனால் இங்கே வாங்கினோம்னா பிரியாணியோட சேர்த்து டிஃபன் பாக்ஸ். எஸ் அப்படியே லைட்டாக முன்னாடி தம்பி. அதாவது இவங்க சொன்ன கான்செப்ட் என்னென்னா அப்பா கிச்சன் அம்மா கையில் சமைச்சது அப்படின்னு. அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கொடுத்து இப்படி தான் கொடுத்து விடுவாங்க. பிரியாணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் இருக்குது, சிக்கனை பொரிச்சிருக்காங்க. இது எல்லாமே கமகமக்கும் வாசனையோடு இருக்கிறனால டேஸ்ட்டு கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். அதே மாதிரி அதோடு சேர்த்து வெங்காயம் வச்சுருக்காப்புல. அது கூட சேர்த்து வந்து பார்த்தோம்னா இது கத்திரிக்காயாக அந்த ஒரு ரைத்தா வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து எல்லா ஹோட்டலும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா அப்பாவோட பீடா கொடுத்துருக்காங்க. ஒரு பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக பீடா சாப்பிடணும். ஸோ பீடா கொடுத்து வாட்டர் பாட்டில் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கணக்குப்படி 800 பேருக்கு மேலே பிரியாணி வாங்கியிருக்காங்க. இதுக்கு மேலே பிரியாணி தரதுக்கு அப்பா கிச்சன் தயாராக இருக்குது. புறத்தில் வந்து பெண்களால் நிறைய நிறுவனங்கள் வந்திருந்தாலும் புதுசாக உணவுத்துறையில் அப்பா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிக்கிதாக்கா வந்து தான் இந்த ஒரு கடையை வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு பிரியாணி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ஒரு சிறப்பு நேர்வழி கேட்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க. இப்போ ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தோம்னா பிரியாணி கடைகள்லாம் பெரிய பெரிய பாய் செய்வாங்க, பெரிய பெரிய மாஸ்டர் தான் செய்வாங்க. நார்மலாக ஒரு வீட்டு பெண் வந்து ஒரு பிரியாணி செய்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம். அது நீங்கள் தான் பண்ணீங்களா? கண்டிப்பாக. அது நம்ம ராம்நாட்னாலே பிரியாணி தான் ஃபேமஸான ஃபுட்டு நம்மளுக்கு தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பிரியாணியோட லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம வீட்டில் செய்யும் போது நல்லா இருக்குன்னு வீட்டில் உள்ளவங்க பாராட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே ராம்நாட்டில் மக்கள் எல்லாம் நம்மளோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணது வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேருக்கு இந்த ஓப்பனிங் டேக்கு பிரியாணி நீங்கள் தான் பண்ணாங்கன்னு ஒரு தகவல் வெளியே இருக்குது. உண்மைதானா? ஆமாம். நம்ம மக்களுக்காக நம்ம செய்யாமல் வேறு யார் செய்வா? கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம தானே செய்யணும். அதனால் அதெல்லாம் நம்மளுக்கு அது பெருசாக தெரியல. இன்னைக்கு வந்து எல்லாரும் இவ்வளோ கூட்டமாக வந்து வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அப்போ நம்ம டேலண்ட் வந்து வெளில வந்துருச்சு. ராமநாதபுரம் மக்களுக்கு என் கையால் தான் சமைப்பேன்னு ஒரு பிளானோட முடிவோட வந்து சமைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ராம்நாடு இனிமேல் பிரியாணி அப்படின்னா அது அப்பா கிச்சன் நம்ம பாய் வீட்டு பிரியாணி மட்டும்தான் இருக்கும். அது தொடர்ந்து ஆதரவு எல்லாருமே தாங்க. ரொம்ப நன்றிக்கா. உங்கள் இன்றைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிரியாணி ராமநாதபுரத்தில் உள்ள பட்டு தொட்டி எல்லா இடத்துலையும் பரவட்டும். உங்கள் கையால் சமைச்ச பிரியாணி எல்லா இடத்துக்கும் போகட்டும். ரொம்ப நன்றிக்கா. நிறைய பேர் வந்து டோக்கன் வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்து ஒரு பெரிய திருவிழா கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கோம். இது அப்பா கிச்சனோட ஒரு திருவிழா கூட்டம்னே சொல்ல முடியும். ஸோ உள்ள வந்து நம்ம போகிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் நல்லா இருக்கீங்களே? பிரியாணி எப்படி அப்பா கிச்சன் புதுசாக திறந்துருக்காங்க ராம்நாட்டில். எப்படி சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்களா? அண்ணன் காலையில் வந்தோடனே ரவுண்டு சாப்பிட்டுருக்காப்ல. அண்ணன் தேவி பண்ணதுலேருந்து வந்திருக்கீங்களே பிரியாணி வாங்குறதுக்கு இல்லை வேறு வேலையா? பார்த்தா வந்தோம். ஓ, இன்ஸ்டாகிராமில் இவங்க நிறைய போட்டுருக்காங்க. இவங்க வந்து திடீர்னு இன்ஸ்டாகிராம் நிறைய இடம் திடீர்னு அளப்பறையாக வந்துச்சு. அந்தளவுக்கு எப்படி இருக்குது இன்டீரியர்லாம்? இல்லை, ஓரளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் சூப்பராக சாப்பிட்டு பார்க்கல, வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு. ஆமாம், ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வச்சிருக்காப்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலூன்லாம் கட்டி ஃபேன்லாம் கட்டி போய் பார்த்து நல்லா இருக்கு. ஓகே. இப்போ ராமநாடுக்கு ஏதாவது ஜவுளி வாங்க வந்து அந்த கடைக்கு வருவீங்களா? கண்டிப்பாக வருவோம். அப்பா கிச்சன் இருக்குன்னு தேடுவோம். முதல்ல அதை பிடிச்சி சாப்பிடுவோம். சாப்பாடு நல்லா இருந்தால் திருப்பி வருவோம். கண்டிப்பாக. ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அண்ணன் பேர் என்ன? நாகூர். அண்ணன் பேர் நாகூர். தேவிப்பட்டினத்துலேருந்து வந்திருக்காப்ல. சொந்த ஊர் தூத்துக்குடியானே? இல்லை. ஓகேண்ணா. அண்ணன் பேர்லேயே ஊர் வச்சிருக்காப்ல. ரொம்ப நன்றி. எத்தனை மணியா? 2 ப்ரோ. பார்த்தீங்களா, ஒருத்தர் 2-3 பாக்ஸ் வந்தனால தான் பிரியாணி தட்டுப்பாடு ஆயிடுச்சு. இருந்தாலும் பிரியாணி கொடுக்குறதுக்கு கம்பெனி ரெடி ஆகலைங்க. ராம்நாடு மாரியம்மன் தெரு. ராமநாடு மாரியம்மன் கோயில் தெருன்னு வந்திருக்கீங்க. நம்ம டோக்கன் நம்பர் எத்தனை? டோக்கன் நம்பர் 6. டோக்கன் வாங்கினாதான் பிரியாணி தருவாங்க. டோக்கன் வாங்கல அந்த பிள்ளை நிற்கிறேன். பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குமா? பொதுவாகவே பொம்பளையை சமைச்சாவே நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சமைக்கிறதுனா பொம்பளை தான் சமைக்கிறேன். நீங்கள் ஆம்பளையெல்லாம் சமைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் நாங்கள் திருப்பி பேக் டு ஃபார்ம் ஆகிட்டியா? பொம்பளை சமைச்சா நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ சமைச்சிட்டு தான் வச்சுட்டு வரேன். இருந்தாலும் இது ஒரு ஆசை, வாங்கி சாப்பிடுவோம். 19 சமைச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. சரி மச்சான், நீங்கள் பிரியாணி சமைச்சிருக்கீங்களா? நீங்கள் பிரியாணி சூப்பராக குக்கர்லேயே சமைப்பேன். குக்கர்லேயே சமைச்சிருக்கீங்களா? என்னென்ன பிரியாணி செய்வீங்க? நல்லா இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி செய்வேன், தக்காளி சோறு செய்வேன்,
சிக்கன் பிரியாணி செய்வேன், மட்டன் பிரியாணி செய்வேன், எல்லாமே செய்வேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். பெரிய குடும்பத்துக்கு அம்மா அண்டால பிரியாணி ஆக்கி போட்டிருக்காப்புல, அதனால அம்மாட்ட குறை சொல்ல முடியாது. பிரியாணியை சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்க பேருமா? நாகம்மாள். அம்மா பேர் நாகம்மா. பிரியாணிலாம் கை வந்த கலைஞ்சிடுறாப்புல. சமையல்லாம் யார் செய்யணும்? நான் தான் பெண்கள் தான் செய்வேன். பெண்கள் தாங்க சமைக்கணும். ஆண்கள் வேலைக்கு போங்க, பெண்களை சமைக்க சொல்லுங்க. சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. அப்போ ஏன் எல்லாரும் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க? அது கொஞ்சம் அவசர வேலையாக இருந்துச்சுன்னாக்க ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அது உங்கள் கொழுப்பு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்கா நேரத்துக்கு வீட்டில் சாப்பிட்டு வந்துடுவோம். ரொம்ப நன்றிம்மா. அவசரமாக இருந்தால் ஹோட்டலில் சாப்பிடுவேன். வேலை இல்லாட்டினாக்க வீட்டில் நல்லா சமைச்சு இப்போ புருஷன் பிள்ளை எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் சமைக்கிறதுக்கு லேட்டா 7 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 8 மணிக்கு எழுந்திருப்பாங்க. அதனால ஆர்டர் இப்போ ஆன்லைனில் கொடுக்குறாங்க, வீட்டுக்கே டெலிவரி ஆகிடுது. அப்புறம் எதுக்கு சமைக்கிறா பொம்பளைங்க? எடுத்தது யாரு? அது பொம்பளை தான். பொம்பளை தான். பிரியாணி ஆக்குறதும் சோம்பேறிக்கு இடம் கொடுத்தது பெண்கள் தான். இங்க பட்டிமன்றம் நடக்குதா இல்ல திரைப்படம் நடக்குதான்னு தெரியல. நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி. நல்லா இருக்கீங்களா? நன்றி. டோக்கன் இல்ல அண்ணன் நார்த் இந்தியால இருந்தீங்களா? ஆசிரமத்துல இருந்து வர்றேன். ஆசிரமத்துல இருந்து வர்றப்ப டோக்கன் கிடைக்க மாட்டுது. பட டிக்கெட் கிடைக்கிற மாதிரி சரி எப்படியாச்சும் கிடைச்சிரும், வாங்கி கொடுத்துருவோம். ஸோ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தலைவருக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணி இருந்து ஏன் இந்த கடைக்கு வெயிட் பண்ணுறீங்க? இல்லை தலை, இது புதுசாக திறந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாப்புல, சிறப்பாக ஒரு இது வேற கொடுக்குறாப்புல. ஓ டப்பா வேற கொடுக்குறாப்புல. அதனால அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கலான்னு வந்தேன். அதே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. 500 பிரியாணி ரெடியாக இருக்கு. நின்று வாங்கிட்டு போயிருங்க. இல்லை சார். ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? நான் இங்கே ராம்நாடு தான். அண்ணா ராம்நாடு தான். ஹெல்மெட்டோட வந்திருக்காப்புல. பிரியாணி வாங்கிட்டு பைக்கில் பறந்துருவாப்புல. நன்றி. கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்தீங்களா? ஆமா. ஏன் பத்திலாம் தொப்பிலாம் போட்டுருக்காப்புல. சடகு பண்ற மாதிரி சித்தப்பா பையன் மாதிரி இருக்காப்புல. ஓகே, இப்பதான் விளாண்டு வந்தியா? திடீர்னு கடைக்கு வந்துட்டு என்ன கடை இது? அப்பாஸ் கிச்சன் பிரியாணி கடை. அப்பா கிச்சன் பிரியாணி கடை. என்ன இருக்கும் உள்ள? பிரியாணி தான் உள்ள பிரியாணி தான் இருக்கு. அப்புறம் மீன்குழம்பு இருக்கும். சாப்பாடு டேஸ்டா இருக்குமா? ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். ட்ரை பண்ணலாம் வந்துருக்கீங்க. ஓகே தம்பி. எப்படி திடீர்னு ராம்நாட்டில் நிறைய பிரியாணி கடையா வருது? சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கா? எவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்கு? நம்ம இறக்கிக்கிட்டே இருக்கீங்க. கடையா திறக்குங்க. எவ்வளவு கடை திறந்தாலும் வாங்குறதுக்கு நாங்க இருக்கோம். ஓகே தம்பி, எத்தனை வாங்கிருக்கேடப்பா? நாங்க 2 வாங்க போறோம். 2 வாங்குற ஐடியால இருக்கோம். சரி ரைட், சீக்கிரமா தம்பிக்கு நிறைய கிடைக்கட்டும், வேற வாங்கட்டும். ஓகே தம்பி, நம்ம சேனல் பாத்திருக்கீங்களா? உங்க பேரு? சண்முகிலன். தம்பி பேரு சண்முகிலனே நம்ம சேனல்ல பாத்துருக்காப்ல. ரொம்ப நன்றி தம்பி, தொடர்ந்து பாருங்க. நீங்க எல்லாம் பார்த்தாதான் அண்ணன் ஏதாவது பண்ண முடியும். ரொம்ப நன்றி. ராம்நாடு தான். இந்த இடையில நம்ம வண்டிக்காரத்து இல்லையா, ஒரு வீட்டு சமையல்ல பிரியாணி முத முறையா ராம்நாடு ட்ரை பண்ணிருக்காப்ல. அதை வாங்க வந்திருக்கீங்க. டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா இனிமே இங்கே தான் வாங்குவீங்க. அண்ணன் பேர் என்ன? முருகன். அண்ணன் பேர் முருகன். கையில் வேல் மட்டும் தான் இல்லை, அதுக்கு பதிலாக தலையில் தலைப்பாயெல்லாம் கட்டி மாசா நிற்கிறாப்புல. 3 டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ வீட்டு முறைப்படி சமையல் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட ஒரு ரிசல்ட் பார்த்தோம்னா இந்த ஒரு அப்பா கிச்சன் தான். இந்த அப்பா கிச்சனோட கிராண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நடந்துருச்சு. நிறைய மக்களுக்கு பிரியாணி கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் நின்று லைனில் வெயிட் பண்ணி இன்னும் கூட்டமாக வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபுல் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ராமநாதபுரத்தில் எத்தனையோ கடைகள் வந்தாலும் ஹோம்மேடில் ராமநாதபுரத்தில் ஒரு பெண்கள் தொடங்கப்படுற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் இந்த அப்பா கிச்சன் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவங்களோட சமையல் அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாமே கண்டிப்பாக சுயமாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவை சிறப்படுத்திட்டு இருக்க தம்பி சபரி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.